நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய அரசியல் நகர்வுகள் ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த பௌத்த துறவி பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டு தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதாவது என்பிபி ஆட்சியினுடைய நீதி என்பது எப்படி இருக்கின்றது, எல்லோருக்கும் சமமான நீதியாக இருக்கிறதா, இல்லாட்டி பெரும்பான்மை மதத்தை சேர்ந்தவருக்கு ஒரு நீதியாக இருக்கிறதா என்ற பல விடயங்கள் வருகின்ற பொழுதுதான் இன்னொரு கதை பேசு பொருளை உண்டு பண்ணுகிறது. வரலாற்றை சற்று தட்டி பார்க்கின்றது. ஒரு பெண்ணின் மரியாதைக்காக தேசிய தலைவர் எடுத்த அந்த வரலாற்று முடிவு சரியானது. அவரோட எடுத்த அந்த முடிவு சார்ந்து இன்று வரலாறும் பேசுகின்றது. ஆகவே அவர் செய்ததான் சரி என்கின்ற வகையிலான பல நகர்வுகளை சொல்லுகின்றார்கள். தாயகத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பல பேரை கேட்டால் சொல்வார்கள், தேசிய தலைவர் இருக்கின்ற பொழுது ஒரு பெண் வீதியினால் நடு ராத்திரியில் கூட சுதந்திரமாக நடந்து செல்லக்கூடிய அந்த அளவு சுதந்திரம் இருந்தது. யாரும் அந்த ஒரு ஆடவர் கூட அவரை திரும்பி பார்க்காத நிலைப்பாடு. எங்காவது ஒரு முறை பாலியல் துஷ்பிரயோகம் என்கின்ற வார்த்தைக்கே இடமில்லை. அப்படி செய்ய நினைப்பவனும் செய்தவனும் ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு முடிவுதான் அவர்களுக்காக இருந்தது. அந்த முடிவு இன்றைக்கு இருந்திருந்தால் இவர்கள் எல்லோருமே இப்படி செய்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவு அன்றைய தேசிய தலைவருடைய வரலாறு இருந்தது என்கின்ற விடயத்தை பல பேர் சொல்லுகிறார்கள். சரி, இதுவாறு இருக்கின்ற பொழுது இலங்கையில் இன்று விவாதிக்கப்படுகின்ற, அதாவது விவாத பொருளாக பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் சிங்கள பௌத்த பிக்கு ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டு, அதாவது பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டு சார்ந்து சர்வதேச ஊடகங்களிலும் சரி கவனிக்கப்பட்டு வருகின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. இதன் காரணமாக தற்போதைய அரசாங்கம் நீதித்துறையை எவ்வாறு கையாள்கின்றது என்பதை விளக்குவதற்கும் இலங்கையில பெரும்பான்மையின் மதத்தினுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கின்றது என்பதை கட்டுப்படுத்துகிறது இந்த விவகாரங்கள் காட்டுகின்றது என்ற விமர்சனங்களுக்கு இடையிலான தொடர்பினுடைய வெளிப்பாடாக முயற்சிகளாகவே இது அமைந்திருக்கின்றன என்ற விடயம் சொல்லுகின்றார்கள். இலங்கையை பொறுத்த மட்டும் இல்ல, கலாச்சார ரீதியிலையும் வரலாற்று ரீதியிலையும் பெண்களுக்கு கௌரவமும் என்பது புனிதமான ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆனால் சில சம்பவங்கள் அவற்றை தொடர்ச்சியாக கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கின்றன என்ற விடயம் சொல்லப்படுகிறது. புத்த போதனைகளின் உருவான பௌத்தத்தின் புனிதம் அண்மை காலங்கள் அடிக்கடி கரும் புள்ளிகளால் கலங்கடிக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு காவி உடைக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய சில போலி முத்திரை துறவிகளால அவமதிப்புக்குள்ளாகி இருக்கிறது என்ற விடயம் சொல்லுகின்றார்கள். ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவருடைய காலப்பகுதியில பெண்களுக்கு வழங்கிய அந்த கௌரவத்தையும் இன்றைய ஸ்ரீலங்கா இராணுவத்தின் பாதுகாப்பு துறையின் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் கூட பெருமையுடன் சொல்லுகின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. ஒரு பெண்ணின் கண்ணியத்தையும் பாதுகாக்க விடுதலை புலிகளுடைய தலைவர் செய்த அந்த செயலால், அதாவது தலைவரால வழங்கப்பட்ட இந்த வரலாற்று தீர்ப்பு, அதாவது சிறப்பு மிக்க தீர்ப்பு, இதுக்கான ஒரு சிறந்ததொரு எடுத்துக்காட்டு என்ற விடயத்தை இங்கு சொல்லுகின்றார்கள். யுத்த காலத்தில இலங்கை ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விடுதலை புலிகள் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில வைக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்துல அந்த ராணுவ வீரனுடைய மனிதாபிமானத்துடன் அந்த வீரர் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்காக அவரது சிங்கள மனைவி புலிகள் இயக்க தலைவருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்துல எனது கணவருடன் நான் ஒன்றாக இருந்தேன் என்பதை இந்த உலகம் நம்புமா என்ற கேள்வியும், இந்த சூழ்நிலையில நான் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தால் என் ஊரார் எவ்வாறான தவறான அவதூறுகளை பேசுவார்கள், அந்த பெண் தனது இயலாமையும் பயத்தையும் வெளிப்படுத்த இருந்தால் இந்த பிரச்சனை சாதாரணமானது அல்ல இந்த உணர்ந்த தேசிய தலைவர் அந்த பெண்ணினுடைய கற்பையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கின்ற வகையில ஒரு வரலாற்று தீர்மானத்தை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு பெண், அவரது மாமியார் மற்றும் அவர்களின் கிராமத்தைச் சேர்ந்த பௌத்த மத குரு ஆகிய மூவரும் கிளிநொச்சிக்கு வரவழைக்கப்பட்டு தலைவருடைய ஏற்பாட்டின்படி அந்த சிங்கள ராணுவ வீரரும் மற்றும் பௌத்த துறவியின் முன்னிலையில தனது மனைவியின் வயிற்றில வளரும் குழந்தை தன்னுடையது தான் என ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் அன்றைய காலத்தில தேசிய தலைவரின் கீழ் நடந்ததாக வரலாற்று கதைகள் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று ஆங்காங்கே பாலியல் பலாத்காரமும் பாலியல் அத்துமீறல் செயற்பாடும் இடம்பெறுகிறது. ஆகவே தேசிய தலைவர் செய்த அந்த ஒரு முடிவு இன்றைய காலகட்டத்திலும் இருக்குமாக இருந்தால் இவ்வாறான தவறுகள் ஏற்படாது என்பதை பலரும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். இருப்பினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பௌத்த பிக்கு தொடர்பில் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எம்பிபி அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் எவ்வாறான நீதி காப்பாற்றப்பட போகின்றது, பெரும்பான்மைக்கு ஒரு சட்டம் சிறுபான்மைக்கு ஒரு சட்டம் என்று இருக்க போகுதா, இல்லாட்டி நீதி என்பது சமமானது என்பதை நிரூபித்து காட்டப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவின் ஊடாக சந்திப்போம். வணக்கம்.